சாஸ்திராச்சார நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அமந்திரமக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலமனௌஷதம் அயோக்யः புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபஹ. இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பகவானோட சிருஷ்டியில எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்றது கிடையாது. அதை பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி. ஒரு அக்ஷரம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மந்திரத்துவம்ன்றது கண்டிப்பா இருக்கு. எந்த ஒரு அக்ஷரமும் மகத்துவம் இல்லாம இல்ல அப்படின்றத பத்தி சொல்றது. பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆயுத எழுத்து அக்கன்னாக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாத எங்கேயும் யூஸ் ஆறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவா. அப்படி கிடையாது. அதுக்கு அது எவ்வளோ ஒரு மகத்துவம் இருந்தா அதுக்கு ஆயுத எழுத்துன்ற பேர் வச்சிருப்பா. அதே மாதிரி சாதாரணமா நம்ம வாயில இருந்து ஆ அப்படின்னு வந்தா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அம்மா அப்படின்னு வர அர்த்தம் உண்டு. கோ அப்படின்னா ராஜான்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நம்ம வாயில இருந்து வரக்கூடிய உச்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் உண்டு. நாஸ்தி மூலம் அனௌஷதம். அதே மாதிரி அக்ஷரம் மாதிரியே மூலம் அப்படின்னு சொன்னா வேறு. இந்த மரத்தினுடைய வேர் எல்லாம் சொல்றோம், வேறு தாவரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லா வேருக்கும் ஒரு வகையான மருத்துவ தன்மை உண்டு அப்படின்னு சொல்றா. நாஸ்தி மூலம் அனௌஷதம். எந்த ஒரு தாவரத்துக்கும் எந்த ஒரு வேருக்கும் மருத்துவத்தன்மை இல்லாம இருக்காது, எல்லாத்துக்குமே மருத்துவ தன்மை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. அயோக்ய புருஷோ நாஸ்தி அப்படின்னு சொல்றா. அயோக்கியா அப்படின்னா யோக்கியன் இல்லாத, புருஷன் அப்படின்னா மனிதன் அர்த்தம். யோக்கியம் இல்லாத மனிதர்னு யாரும் கிடையாது. யாரும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த பகவானோட சிருஷ்டியில எந்த விஷயங்கள்லாம் பகவான் படைச்சிருக்காரோ எல்லாத்துக்கும் ஒரு வகையான பிரயோஜனம் உண்டு அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றா. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தாதான் அங்கதான் கொஞ்சம் நம்மளுக்கு இடிக்கிறது. யோஜகஸ்தத்ர துர்லபஹ. இங்க எது சங்கடமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோஜகஹா அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், ஒரு பேனா இருக்கு. பேனா எதுக்கு யூஸ் பண்றது? எழுதுறதுக்கு யூஸ் பண்றது. அதனால எழுதுனா வார்த்தைகள்லாம் எழுத முடியும், பேப்பர்ல பிரிண்ட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா அந்த பேனா இருந்தா மட்டும் போராது, அதை எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் யோஜகன்னு பேரு. அதாவது யோக்கியம்ன்றது பேனா, யோஜகம்ன்றது அதை யூஸ் பண்றவன். ஒரு விஷயம் இருக்குன்னா அதை யூஸ் பண்றதுக்கு சரியான ஆள் இருந்தாதான் அந்த விஷயம் பிரயோஜனப்படும். இல்லைன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. ஒரு அக்ஷரம் ஒரு மந்திரம் இருக்குன்னா அது ஒருத்தர் சொன்னாதான் அதுக்கு மகத்துவம். ஒரு மூலம் இருக்குன்னா அதோட மருத்துவத்தன்மை அறிஞ்சு ஒருத்தர் அதை மருந்தா யூஸ் பண்ணாதான் அதுக்கு மகத்துவம். அதே மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னு இருக்கானா அவனுடைய திறமையை கண்டுபிடிச்சு அதை வெளில யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தாதான் அவனோட யோக்கியதையானது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்றா. உதாரணத்துக்கு பல உதாரணங்கள் நம்மளுடைய இதிகாசங்கள்லயே இருக்கு. வால்மீகி மகரிஷி கேள்விப்பட்டிருப்பார். அவருடைய முன்காலத்துல அவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு வேடனா தான் இருந்தார். ஒரு வேடனா காட்டுவாசியா இருந்து காட்டுல வேட்டையாடி சாப்பிட்டு இப்படிதான் இருந்தார். நாரதர் 2 நாள்ல அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு பிரம்ம ஞானத்தை வர வச்சு ராமாயணத்தை எழுத வச்சு இப்ப அவர் ஒரு பெரிய மகரிஷியாவே மாறிட்டார். அப்ப நாரதர்ன்ற ஒருத்தர் இருந்தாதான் வால்மீகி இன்னைக்கு மகரிஷி. இல்லைன்னா வால்மீகி ஒரு சாதாரண வேடனாதான் இருந்திருப்பார். இப்ப பொதுவா பகவானே இதை புரிய வைக்கிறதுக்கு தான் பார்த்தேன்னா இடையனா பிறந்திருப்பா. கிருஷ்ணருடைய புராணத்துல பாகவத்துல கேட்டிருப்பேன், சுவாமி மாடு மேய்க்கிறவா தான் பிறந்திருப்பார். நம்ம எல்லாரும் திட்டுவோம், மாடு மேய்க்க தான் நீ லாய்க்கி அப்படின்னு திட்டுவோம் இல்லையா. ஆமா, நான் மாடு மேய்க்க தான் லாக்கி, ஏன்னா நான் பகவான் கிருஷ்ணனோட ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எல்லாம் பெருமையா சொல்லலாம். அதை உணர்த்துற விதமா தான், மாடு மேய்க்கிறவன் கூட பிரயோஜனம் அல்லாதவன் இல்லை அப்படின்றத உணர்த்துற விதமா தான் சுவாமி அந்த இடத்துல மாடு மேய்க்கிற ஒரு யாதவ குலத்துல இடையனா பிறந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். இப்படி பகவானோட சிருஷ்டியில எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்றது இல்லை அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல இவ சொல்றா. அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலம் அனௌஷதம் அயோக்ய புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபஹ. நமஸ்காரம்.